ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா PS4 ஸ்லிம்மோட ஒரு செகண்ட் ஹேண்ட் PS4 ஸ்லிம்மோட ஒரு வீடியோ போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ என்கிட்ட இருக்கு பார்த்தீங்கன்னா PS4 ஸ்லிம் செகண்ட் ஹேண்ட் தான். ஸோ அதனால் நம்மள்தே போட்டுடலாம் தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவலி என்னோட PS4 ஸ்லிம்மு செகண்ட் ஹேண்ட் வெர்ஷன் தான். செகண்ட் ஹேண்டில் தான் நான் பை பண்ணேன். கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, துடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ப்ளே பண்ணி ஒரு மாதம் கிட்ட ஆக போகுது. ஊதும் போதே தெரியுது எவ்வளோ டஸ்ட்டு வருதுன்ட்டு. ஆக்சுவலி இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ப்ரோ. 22,000 வந்து நான் பை பண்ணல. ஆல்ரெடி PS3 ஒன்று வச்சுருந்தேன். அதை 6,000 சேல் பண்ணிவிட்டு 12,000 வாங்கினேன். அதை 6,000 ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டு 6,000 ரிட்டன் அவர்கிட்டயே சேல் பண்ணிவிட்டு இது பேலன்ஸ் 16,000 கொடுத்து நான் பை பண்ணேன். ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜெயில் பிரேக் கிடையாது. நான் அப்படியே டேரெக்டாக தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஜெயில் பிரேக் பண்ணவே இல்லை. நான் ஜெயில் பிரேக் பண்ணிக்கிறேன்னு கேட்டார். நான் ஜெயில் பிரேக் வேண்டாம், எனக்கு அப்படியே டேரெக்டாக கொடுங்க, நான் ஆன்லைனில் வேணா கேம்ஸ் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிக்கிறேன், எவ்வளோ காஸ்ட் இருந்தாலும் போடலாம், ஜெயில் பிரேக் எப்பவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த PS4 ஸ்லிம்மை வாங்கி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதோட ரெசல்யூஷன் எந்த மாதிரி இருக்குன்னா 1080 பிக்சல் வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். 30 FPS ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபுல் HD செக்மெண்ட் வரைக்கும் இந்த PS4 ஸ்லிம் வந்து ரன் ஆகும். இதே நீங்கள் PS4 ப்ரோ போகிறீங்கன்னா அது 60 FPS 4K அப்ஸ்கேல் வரைக்கும் இருக்கும். 1080 பிக்சல் 60 FPS 4K அப்ஸ்கேல் பண்ணும். ஸோ நான் PS4 ப்ரோ வாங்கலை, PS4 ஸ்லிம்மே போதுன்னு விட்டுட்டேன். இதுதான் என்னோட இது. கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் வச்சு கொஞ்சம் பராமரிக்கணும். கொஞ்சம் நாளாக விட்டு வச்சுருக்கேன் கேம் சரியாக விளையாடாமல் இருக்கிறதுனால. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 3 கேசட் இருக்குது. Mortal Kombat 11 வச்சுருக்கேன். ஒரு அண்ணங்கிட்ட இருந்து பை பண்ணேன். ஒரு வருஷம் ஆச்சுன்னா ரிட்டன் கொடுக்கவே இல்லை. அவரும் கேட்டார், ரிட்டன் எப்பயுமே எனக்கு கொடுத்ததே இல்லை. எப்பயாச்சும் அவருக்கா தோணுச்சுன்னா கேட்பாரு. அப்புறம் God of War 1 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் Assassin's Creed Origins வச்சுருக்கேன். பட் ஆனால் நான் இது ஒர்க் ஆகல இந்த கேசட்டு, அப்படி தான் வச்சுன்னு இருக்கேன். ஆனால் கேம் செட்டப் இது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய செட்டப்ஸும் சொல்லிடுறேன். டிவி செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன், 43 inches ஃபுல் HD LG பிராண்டு, ரொம்ப ஓல்டு மாடலு, பட் நல்லா தான் இருக்குது. ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கினேன். 4,500 தான் வாங்கினேன். கீழே ஒரு சவுண்ட் பாரு, போட்டு அண்ட் ஒரு ஊஃபரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு 4,500 டிவி. இது வந்து ஒரு 3,000 தான் வாங்கினேன். 3,500 தான் இந்த சவுண்ட் பார் வாங்கினேன். இது ஒரு 22,000 வச்சுங்க, ரவுண்ட் ஆஃப் 22 அது ஒரு 4,500, அரௌண்டு எவ்வளோ 26,500. இது வந்து ஒரு 3,500 வச்சுக்கோங்க இந்த சவுண்ட் பார். 500 ஒரு 30,000 நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. 29லேயே முடிஞ்சிடுச்சு, 30லேயே முடிஞ்சிடுச்சு எல்லாமே. ஸோ அவ்வளோதான் இதோட கேம் செட்டப்பு. ஸோ இப்படி தான் வச்சு ப்ளே பண்ணிட்டுருக்கேன். அடிஷ்னலாக வாங்கும்போது ஒரு ஜாஸ்டிக் ஃப்ரீயாக கொடுத்தாரு. கண்ட்ரோலர் ஒன்று வந்துடும், ஒரு HDMI கேபிளும் கொடுத்துட்டாரு. ஓகேவா, இந்த PS4 இதெல்லாம் வந்துடும். இது வந்து ஜாஸ்டிக்கான, அதாவது ஜாஸ்டிக் கண்ட்ரோலராக, ஓகே, கண்ட்ரோலருக்கான கேபிள் இது. ஸோ இதுவுமே இதோட வந்துடும். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒயர்டு தான். ஸோ கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா இந்த PS4லேருந்து PS டிவிக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பேன். டைரக்ட் கனெக்ஷன் இங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ இது உள்ள டேரெக்டாக HDMI கேபிள் வழியாக கனெக்ட் பண்ணியிருப்பேன். டிவியில் ப்ளூடூத் ஆப்ஷன் கிடையாதுன்னா, ஸோ டேரெக்ட் ஒயர்டு வழியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. செகண்டரி சவுண்ட் பாரில் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது, பட் டிவியில் கிடையாது. அதுவும் நான் ஒயர்டு வழியாக கனெக்ட் பண்ணியிருப்பேன். ரெண்டாவது என்னோடய கேம்ஸோட லிஸ்ட்டு இதெல்லாம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலேயே போட்டிருப்பேன் என்னோடய கேம்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ இது எல்லாமே கேம்ஸோட லிஸ்ட்டு. God of War, தம்பிள் கைஸ், RDR 2, ராக்னராக்கு, ஸ்பைடர்மேன், இது எல்லாமே நான் கேம்ஸோட லிஸ்ட்டு. 2026 2026 ஒரு PS4 இந்த காஸ்ட்டுக்கு பை பண்ணி இவ்வளோ பட்ஜெட்டாக ப்ளே பண்ணுற ஒரு ஆள்லாம் நானாக தான் இருப்பேன். ஸோ மேக்ஸிமம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு இருக்கிற இந்த பொருளை வந்து மேக்ஸிமம் ரொம்ப ஹைப் பண்ணி நிறைய காஸ்ட் கொடுத்து வாங்கி ப்ளே பண்ணாதீங்க. ஸோ ப்ரோ, உங்களுக்காக தான் இந்த வீடியோவே. ப்ராப்பராக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கி ப்ளே பண்ணுங்கள். ஒர்த்தாக தான் இருக்குது PS4. மேக்ஸிமம் PS5 கேம்ஸ் எல்லாமே PS4க்கு வந்துடுது. நான் எல்லா வீடியோவில் அதை தான் சொல்லுவேன். இன்னும் PS5 வாங்குறதுக்கு நிறைய நாள் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு PS4 வாங்கி யூஸ் பண்ணுங்கள். என்னோட ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் என்னென்னா, ஜெயில் பிரேக் இல்லாமல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் எப்போவுமே நல்லது. ஓகேவா, எல்லாம் என்னோட கேம்ஸு. நம்ம சேனல் பார்க்குறவங்க யாருன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா என்கிட்ட கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணால் சொல்லுங்கள், நான் ப்ளே பண்ணி அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா கேம்ஸ் விளையாடி ப்ளே பண்ணாலே வியூஸ் பெருசாக போக மாட்டேங்குது. அதுக்கே நான் ப்ளே பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன். ஸோ நான் கேம் விளையாடி கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகிடுச்சு. ஒர்க் ஃபோக்கஸ்லேயே இருக்குன்னா, ஸோ அதனால் கேம்ஸ் எதுவும் ப்ளே பண்ணல. ஏன்னா எதுவுமே மொக்க கேம்ஸ் எதுவுமே வச்சுக்க மாட்டேன். எல்லாமே கொஞ்சம்
ஹை கிராஃபிக்ஸு, ஹை குவாலிட்டி, கொஞ்சம் ப்ரீமியம் கேம்ஸ் மட்டும் தான் நான் ஆஃபரில் வரும்போது காசு கொடுத்து பை பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 30,000 நான் ஒரு கேம் செட்டப் ரெடி பண்ணியிருக்கேன் என் வீட்டில். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் ப்ரோ என்னோட PS4 ஸ்லிம்மோட ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ என்ன போடணும்னு அடுத்த கமெண்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக மேக் பண்ணி போடுறோம் உங்களுக்காக. ஸோ PS4 யாருக்கெல்லாம் பிடிக்குன்ட்டு கீழே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஆனால் PS5 விட PS4 பிடிச்சவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஆல். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.